ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா எப்படி சத்தம் கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கா? இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு மைதா மாவு ஒரு கப் 1.5 கப் எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக ரவை சேர்த்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசையலாம். ரொம்ப கவனமாக பிசையணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் அழுத்தி பிசையணும். அப்போது நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக மொறுன்னு இருக்கும். ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. பூரி மாவு பதத்துக்கெலாம் பிசையக்கூடாது. அதை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுட்டோம். கொஞ்சம் அழுத்தி பிசையணும். அந்த மாதிரி பிசையும் போதே கொஞ்சம் அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டோன்னா நல்லா வரும். ரொம்ப நேரம் மொறுன்னு இருக்கும். இல்லைன்னா அப்படியே செய்யும்போது மொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உடனே அப்படி கொஞ்சம் பதத்து போன மாதிரி ஆகிடும். அப்படி சாஃப்டாகிடும். அப்படி ஒரு மாதிரி அப்படிலாம் இல்லாமல் கிறிஸ்பியாகவே இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கணும். கண்டிப்பாக ரவை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு ஈர துணி போட்டு அது வைக்கலாம், இல்லைன்னா பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பூரணம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா ரவை, தேங்காய் பூ, சர்க்கரை மேலே ஏலக்காய் வச்சுருக்கேன். அதை அரைச்சிக்கலாங்கிறதுக்காக உடச்ச கடலை பொடி, நட்ஸ், நம்மளுக்கு தேவையான நட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நெய் விட்டு முதல்ல ரவையை வறுத்துடலாம். இப்போது இதுக்கு கரெக்டாக இந்த அளவுன்னு தான் சொல்லணும்லாம் இல்லை. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பூர்ணம் மிச்சம் இருந்தாலும் வச்சிடலாம். மாவு மிச்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பியும் போட்டு செஞ்சுக்கலாம். அதனால் இது ஒரு கப் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது சர்க்கரையை ஏலக்காவும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சர்க்கரை மேலே ஏலக்காய் போட்டு வச்சுருந்தேன்ல, சர்க்கரை மேலே ஏலக்காய் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரவையை நல்லா வறுக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும், கொஞ்சம் கூட தீஞ்சிடக்கூடாது. வாசம் வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். அதையும் அந்த சர்க்கரை மேலேயே தட்டிடலாம். அந்த சூட்லேயே அது கொஞ்சம் அப்படி நல்லா இதுவாகும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இதில் நம்ம வச்சுருக்க நட்ஸ்லாம் வறுத்துடலாம். என்னெல்லாம் வச்சுருக்கோன்னா முந்திரி பருப்பும் பாதாமும் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாதாமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு அது கூட பாதாமும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ சாப்பிடும்போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இது கூடயே நம்ம பாதாமும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் சேர்த்துடலாம். நம்மளுக்கு வேணும்னா ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்து போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது ரெண்டும் தான் சேர்த்துருக்கேன். இதையும் அது கூடயே கலந்துடலாம். தேங்காய் ஒரு பாதி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது சின்ன கப்பில் 1 கப் சர்க்கரை, 1.5 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உடச்ச கடலை பவுடர். இது உடச்ச கடலையை அதாவது பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1க்கு பாதியமாக, அதாவது ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி அதையும் போட்டாச்சு. இப்போது தேங்காவையும் கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். அந்த மிச்சம் நெய் இருந்ததில்ல, முந்திரி பருப்புலாம் வறுத்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஈரப்பசை இல்லாமல் வறுத்துட்டு நம்ம அதிலே போட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாம். சர்க்கரை, ரவை, இந்த நட்ஸ்லாம், அப்புறம் தேங்காய், உடச்சக்கடலை பவுடர் எல்லாம் கலந்து நல்லா வச்சிடணும். இப்போ மாவு ரெடி. இப்போ எப்படி இதை பண்ணலான்னு பார்க்கலாம். இது சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மாவு எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். சோமாஸ் அச்சு இருந்ததுன்னா அதில் செய்யலாம், இல்லைன்னா கையிலேயே செய்யலாம். கையிலையும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு உருண்டை எடுத்து நல்லா அதை விரிச்சிக்கலாம். இந்த அழகான ஷேப்பில் தான் வரணும்னு இல்லை. ஏன்னா நம்ம அடுத்து அதை ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நல்லா அழகாக ரவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை நடுவில் வச்சு இந்த ஓரத்தெல்லாம் தண்ணி போட்டு நல்லா தடவி வச்சிடணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஒட்டும், பிரிஞ்சு வராது. அதுக்கப்புறமா ஒரு ஃபோக் எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த சோமா ஷேப் அழகாக இருக்கும். பார்த்திங்களா, அழகாக இருக்குல்ல, அச்சில் பண்ண மாதிரியே இருக்கும். அது மாதிரி அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா பண்ணணும். இது மாதிரி தண்ணி போட்டு தடவுறதுனால அது வந்து பிரிஞ்சு வராது. இல்லைன்னா அந்த பூரணம்லாம் பிரிஞ்சு எண்ணெயில் கொட்டுச்சுன்னா எண்ணெயே பழ போயிடும், அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்லா தண்ணி போட்டு அதை பேக் பண்ணிடணும். நல்லா எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வச்சுட்டு ஓரத்தெல்லாம் தண்ணி போட்டு தடவிட்டு அப்படியே ஒரு சைடு எடுத்து அடுத்த சைடில் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஷேப் பண்ணிடலாம். பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து எல்லாத்தையும் செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்கலாம். ஒரு 10 செஞ்சு வச்சுட்டு கூட பொரிச்சிக்கலாம். இதில் எனக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு, ஒரு 30க்கு மேலேயே வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு பூரணத்தை நடுவில் வச்சு நான் சொன்ன மாதிரி தண்ணி தொட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி தடவி விட்டுட்டு ஒரு பக்கம் எடுத்து மறுபக்கம் ஒட்டிட்டு ஃபோக் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அழகான நம்மளுக்கு வந்து அச்சு இல்லாமலே அழகான ஒரு சோமாஸ் ரெடி ஆகிடும். இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டோன்னா அது நல்லா பேக் ஆன மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்பவே உதிராமல் அழகாக வந்துடும். அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிடுறது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி நான் ஒரு 10 போலக்கு முதல்ல கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட ஆரம்பித்தேன். இது வந்து திருப்பி காமிக்கிறேங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கெலாம் ஈஸியாக ஐயோ சோமாஸ்னால் கஷ்டமா அப்படின்னு நினைக்காம ஈஸியாக செஞ்சுருவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா தீபாவளி வருது, செஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்றும் கஷ்டமே இல்லை அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக தான். ஏன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா நேரம் எடுத்து செய்கிறதுல தப்பு இல்லைல்ல. அதனால தான். பார்த்திங்களா, இப்போ எல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சாச்சு. மாவு கொஞ்சம் இருக்குது. இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நல்லா சூடானதும் இதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரித்து எடுக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். எப்பயுமே மைதாவில் செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. அப்புறம் பபிள்ஸ்லாம் அப்படி வந்து பிஸ்ஸுன்னு முட்டை மாதிரி வந்து அது நல்லா இருக்காது. சோமாஸ் மாதிரி வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிம்லேயே, அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். திருப்பி போட்டு எடுக்கலாம். இது கோல்டன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் வச்சுருந்து எடுத்துடலாம். இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக கடித்து சாப்பிடும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அது. இது ஒன்று வந்து இந்த கம்பி குத்துனதுனால தான் அது ஆச்சு. மற்றபடி இந்த மாதிரி இந்த தூள்லாம் பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே செஞ்சாச்சு. இந்த மாதிரி பாருங்கள் சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா? கேட்டுச்சா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.